வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம சிவாய. ஒரு கணம் வழிபாட்டினாலேயே பக்தர்களின் துன்பங்களையும் பெரும் துயரங்களையும் நீக்கக்கூடிய திவ்ய தேசமான மகாவிஷ்ணுவின் திவ்ய தேசமான திருக்கடித்தானம் என்னும் திவ்ய தேசத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல இந்த திருக்கடித்தானம்ங்கிற இந்த திவ்ய தேசத்துல மகாவிஷ்ணுவின் திருமாலின் திவ்ய தேசத்துல என்னப்பன் சிவபெருமான் நடத்திய ஒரு திருவிளையாடலை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர் திருக்கடித்தானம் எந்த இடத்துல இருக்கு, அவருக்கு அற்புத நாராயணன்கிற பெயர் எப்படி அமைஞ்சது, இன்னொரு பெயரும் உண்டு அவருக்கு, அமிர்த நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சிவபெருமான் வந்து எப்படி திருவிளையாடல் செய்திருக்கார் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், திருமாலுடைய திவ்ய தேசத்துல சிவபெருமானின் ஒரு திருவிளையாடலை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதற்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ், ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா எல்லோருக்கும் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு பேராசையில தான் நான் இதை சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் என்னப்பன் சிவபெருமான பற்றி உங்களுக்கு தெரிந்ததாகவே இருந்தாலும் கூட என்னால சில விஷயங்களாவது எல்லாருக்கும் நினைவுபடுத்தலாம், ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானை பற்றியும் மற்ற தெய்வங்களை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும், போர் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம எத்தனையோ முறை சொல்லி இப்ப ஓரளவு பரவாயில்லையா இருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார தடை ஏற்படுது இந்த பெட்ரோல் டீசல் இந்த விஷயங்கள்னால அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே விலகி இருக்கணும், மக்களுக்கு எல்லாமே ஈஸியா எல்லாமே கிடைக்கணும். ஏன்னா உழைக்கிற மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சால்தானே அவங்க உழைக்க முடியும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கவும், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது மட்டும் இல்லாம நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்வு இவையெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம சிவபெருமான வேண்டிக்கிட்டு எல்லோரும் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம சிவபெருமானின் திருவிளையாடலை பார்க்க போலாம். முழு முதற் கடவுளான விநாயகர், பிள்ளையார் இப்படியெல்லாம் பெயர் சொல்றோம் இல்லையா. அவருக்கு இன்னொரு பெயர் என்னது? கணபதி. கணம் அப்படின்னாலே காலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது காலத்தின் அதிபதி அப்படிங்கிறது தான் கணபதி. கணத்தின் அதிபதி, காலத்தின் அதிபதி கணபதி. கணம் அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம், காலம்னு சொன்னோம் இல்லையா. இப்ப அந்த கணத்திற்கு காலம் அளவு எவ்வளவுன்னா 4 நொடிகள் தான். அப்ப ஒரு நிமிடம் அப்படிங்கிறதுக்கு 15 கணம் அப்படின்னு பெயரு. அதாவது 60 நொடிகள் சேர்ந்தது ஒரு நிமிடம். அப்ப 15 கணம் சேர்ந்தது ஒரு நிமிடம், 60 வினாடிகள். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பாருங்க, கணபதி அப்படிங்கிறதோட முழு அர்த்தமும் நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. காலத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல ஒரு கணத்துல நம்ம வழிபட்டாலே, ஒரே ஒரு கணம் நம்மளுடைய மனசு முழுக்க தியானமாகவோ இல்ல ஜபமாகவோ இல்ல மனதில மட்டும் நினைத்தோ நம்ம மனம் உருக வழிபடும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம், அதுவும் திருமாலின் திவ்ய தேசமான திருக்கடித்தானம் அப்படிங்கிற ஊர்ல இருக்க திருமால் நமக்கு அத்துணை துயரங்களையும், பெரும் துயரமாக இருந்தாலும் சரி, பெரும் துன்பமாக இருந்தாலும் சரி, அத்தனை துயரங்களையும் நீக்கி நமக்கு நம்ம நினைக்கக்கூடிய, நம்ம ஆசைப்படக்கூடிய அத்தனைகளையும் நிறைவேற்றி வைக்கிறார் அப்படின்னு நமக்கு புராணங்கள், இதிகாசங்கள் சொல்றதோட இப்பயும் வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
எப்படி ஒரு கன பொழுதில் தான் நமக்கு இத்தனையும் செய்து வைக்கிறார் நம்ம அற்புத நாராயணர். அவர் தாங்க திருக்கடித்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய தெய்வம், நமக்கு அருளக்கூடிய தெய்வம். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளா மாநிலத்துல கோட்டயம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கடித்தானம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அற்புத நாராயணர் கோயில் இருக்கு. இந்த அற்புத நாராயணர் தான் நமக்கு ஒரு கணப்பொழுதுல நம்மளுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நீக்கி வச்சு நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ அதை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்படிதாங்க நம்ம பஞ்ச பாண்டவர்கள்ல சகாதேவன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த சகாதேவன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய திருக்கடித்தானம் கோவில்ல இருக்கக்கூடியதை செப்பனிட்டு அதை திரும்பவும் கட்டின்னு இருக்கார். அப்படி அந்த கோவிலை கட்டிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு விக்கிரகமா, திருமாலுடைய விக்கிரகம் நல்ல ஒரு அழகான விக்கிரகமா இங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் தேடி தேடி அலையிறார். சகாதேவர் ஏற்கனவே ஒரு ஜோதிடர், அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அப்படிங்கிற போது தேடி 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 அலையிறார். அப்ப கிடைக்கவே இல்லை அவருக்கு, திருமாலுடைய விக்கிரகம் கிடைக்கவே இல்லை பாருங்க. உடனே அவர் ரொம்ப மனசு வெறுத்து போய் கஷ்டப்பட்டு நீங்களே என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார், அக்னி பிரவேசம் பண்றேன்னு தீ மூட்டிட்டார். தீ மூட்டி அதற்குள்ள தான் விழுந்து அக்னி பிரவேசம் பண்ணி திருமால்கிட்டயே போயிடுறேன், வைகுண்டத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மனது கஷ்டத்தோட அவர் என்ன பண்றாரு, சகாதேவன் என்ன பண்றாரு, போய் அக்னி பிரவேசம் பண்றதுக்கு போயிட்டாரு. அந்த நொடியில அந்த கணத்துல நம்மளுடைய திருமால் இருக்காரு இல்லையா, அவரு தன்னுடைய அடியார விட்டுருவாரா? உடனே என்ன பண்ணாரு, அப்படியே ஒரு விக்கிரகமாவே தோன்றிட்டார். அழகான திருமாலுடைய உருவம் அப்படியே தோன்றியிருக்கு. அந்த திருமாலைத்தான் இந்த திருக்கடித்தானம் கோவில் அவர் கட்டின்னு இருந்தார் இல்லையா, அங்க வைத்து அவர் பூஜை பண்ண ஆரம்பித்தார். பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் எல்லாமே அந்த கோவில்ல அவர் தானாவே உருவான அந்த அற்புத நாராயணன் தான் அவரு. அப்படி அந்த இடத்துல தானாவே தோன்றதுனால அவர் பெயர் அற்புத நாராயணன் அப்படின்னு திருநாமம் ஏற்பட்டு இருக்கு. அதோடு இல்லாம சகாதேவனின் உயிரை அவர் காப்பாத்திருக்கார் இல்லையா, அதனால அவருக்கு பேரு அமிர்த நாராயணன் அப்படின்னு காரண பெயராகவும் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், ஒரு கன பொழுதுல டக்குன்னு அக்னி பிரவேசம் சகாதேவன் பண்றதுக்கு முன்னாடியே காட்சி கொடுத்த திருமால் தான் அற்புத நாராயணர். உயிரை காத்ததுனால அவருக்கு பேரு அமிர்த நாராயணர். இப்படி இருக்கும் போதே ஒரு முறை இந்த இடத்துல கும்பாபிஷேகம் ஆயாச்சு, எல்லோரும் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த திருக்கடித்தானம் இடத்துல ஒரு நாள் பெரும் ஜோதி தானாகவே உண்டாகி எரிஞ்சிட்டு இருக்கு. பெரும் ஜோதியா நாள்பட அந்த ஜோதியின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நல்ல உயரமாகவும் அகலமாகவும் அந்த பெரும் ஜோதி எரிந்து கொண்டிருக்கிறதுனால அங்க இருக்க உயிர்கள் அத்தனைக்கும் ரொம்ப சிரமப்படுது. ஏன்னா கண்ணுல ஒளி வெளிச்சமும் அதிகமா இருக்கு, அதுக்கு தகுந்த அளவு வெப்பமும் அதிகமா இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ரொம்ப துன்பப்படுது. அடியார்கள் எல்லாரும் திருமால் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் போய் வேண்டி நிக்கிறாங்க, எப்படியாவது இந்த சிவபெருமானுடைய பேரருள் பெருஞ்சோதியை என்னவாது செய்து எங்களுக்கு மாற்றி கொடுத்து அருள வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. உடனே பக்தர்களுக்காக திருமாலும் பிரம்மாவும் அந்த இடத்தில் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். உங்களால இந்த மாதிரி ஒரு பேரொளியில பெரும் ஜோதியாய் இருப்பதனால எல்லா மக்களும் எல்லா உயிரினங்களும் மிகவும் சிரமப்படுறாங்க. எப்படியாவது உங்களுடைய ஒளியை ஒடுக்கி எங்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா பக்தர்கள் அனைவருமே கஷ்டப்படுறாங்களே பிரபு, ஏன் இப்படி ஒரு நிகழ்வு இங்க நடக்குது, எதனால இந்த திருவிளையாடல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான நோக்கி பிரம்மாவும் விஷ்ணுவும் வேண்டி நிக்கிறாங்க. அந்த ஸ்தலத்துல அவங்க வேண்டி நின்ன உடனே என்னப்பன் சிவபெருமான் உணர்த்துறாரு. எப்படின்னா அவ்வளோ பெரிய ஜோதியா நின்னவரு ஒரு சின்ன அகல் விளக்கா மாறி ஒளி கொடுக்கிறாரு. எப்படி ஒரு தத்துவத்தை கொடுக்கிறாருன்னு பாருங்களேன். இறைவனாகப்பட்டவன்
பேரொளியாக பெரும் பிழம்பாய் நின்றாலும் இறைவன்தான். அதே ஒடுக்கி கொண்டு சின்ன அகல் விளக்கில் நின்றாலும் இறைவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல நமக்கு உணர்த்துவதற்காகத்தான், அந்த தத்துவத்தை மக்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பேரொளியாகவும் ஒரு சிறு அகலில் இருக்க ஒளியாகவும் நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கார் என்னப்பன் சிவபெருமான். இந்த வைபவத்தை திருவிழா நாட்கள்ல, அதாவது திவ்ய தேசமான அந்த இடத்தில் திருக்கடித்தானம் கோவில்ல திருவிழாக்கள் கார்த்திகை மாசம் நடக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். இதுல இந்த 9வது நாள் திருவிழாவில் இந்த பேரொழியாய் சிவபெருமான் வந்து நமக்கு பேரொழியாக இருந்தாலும் நான் தான், சிறு அகல் விளக்காக இருந்தாலும் நான் தான் என்று சொன்ன சிவபெருமான் வந்த நிகழ்வை அங்க நடத்தி காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 9வது நாள் திருநாள்ல இது நடக்குது. அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, கோவில் முழுக்க திருக்கடித்தானம் கோவில் முழுக்க 1008 தீபங்கள் அகல் விளக்கினால் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நாம நினைக்கிறோம் இல்லையா? சிவபெருமான் பேரொளியாக இருந்தாலும் நான் தான், அதே போல சிறு அகல் விளக்காக இருந்தாலும் நான் தான்ங்கிற ஒரு தத்துவத்தை அங்க உணர்த்தி இருக்காரு நமக்கு. என்னப்பன் சிவபெருமானின் அருள் திருவிளையாடல் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு பாத்துறீங்களா? ஒரு புண்ணியமான திவ்ய தேசத்துல சிவபெருமானின் நிகழ்வு இப்படி நடந்திருக்கு. அதே போல ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு திருவிளையாடல் சிக்கல்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்ல நடந்திருக்கு. எப்படி பாருங்களேன், கிருஷ்ணர் வந்து சிக்கல்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல தன்னுடைய திருவிளையாடல் நடத்தியிருக்காரு. அத போலவே நம்ம சிவபெருமான் திவ்ய தேசமான திருக்கடித்தானத்துல தன்னுடைய திருவிளையாடலை நடத்தி காமிச்சிருக்காரு. எல்லோரும் பக்தர்கள் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடலாம் நடத்தி கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கும். ஓகேங்களா? பாய்.